இருந்த கோட்டையிலே தைரியமாக இருக்கக்கூடிய தியாகர்களாம் பார்த்து எல்லாம் நடந்து போய்விட்டார்களே. அப்படி என்று அந்த கோட்டையிலே ஒரு புறமாக பழகிவிட்டாரா வல்லாகண்டன். அது இட்டு எட்டு சுத்தி இருந்து கோட்டை இந்த அகோர வீரபத்ரகாளி ரணபத்ரகாளி சக்தி காமண்டி அகோர வீரபத்திரல் யாவற்றமான வீரர்களும் அகர ரகமீதி எத்திக்கொண்டு அது தேறி அம்மா முத்துத்தேர் வளத்தேர் ரங்கத்தேரி மச்சத்தேரி இப்படி இருக்கக்கூடிய ரதமேறி வந்தாங்களா எங்க அம்மா தன் மகனாக விளங்கக்கூடிய அந்த பாவாடராயின் மீது வரார தம்பி அப்படி அப்பாடானது முன்னேற அழைத்திலே வரும் பொழுது அப்படியா அப்பொழுது இந்த பாவாடராயன் அந்த ரத மீது வெள்ளைப்படவையும் வெண்படையும் வீரவாளும் கரப்பிடித்து எப்படி வருகிறார் தெரியுமா?
கோட்டையில நான் சின்ன பிள்ளை என்ன விட்டுட்டு போறேம்மா. அதானே அப்பா மகளே நான் உள்ளே சென்று ஆஹா என்று குரல் கொடுப்பேன். அப்பொழுது இந்த கோட்டையை நீதான் வைக்க வேண்டும். ஆமா அப்படி என்று சொல்லி இந்த முதல் கோட்டை அவ்வாறு விரமத்தில் காவல் வைத்தார். இந்த அப்பா நானே பார்த்ததில்ல ப்ரோ, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நீ ஆட்டக்கார் கூட்டக்கார் அண்ணமார் படை சூழ இந்த கோட்டையடி அழிக்க வேண்டும். ஆமா அப்படி என்று இந்த அம்பாவகப்பட்டல் அட்டளை இறக்குற காலத்துல நாங்க எப்படி அம்மா அழிப்பது. அதானே அப்பா மகனே நான் உள்ளே சென்று ஆஹா என்று குரல் கொடுப்பு அப்பா இந்த கோட்டை அழிக்க வேண்டும். அப்படி என்று அம்பாவகப்பட்டவள் கோட்டற்படியில ஐயன் அரப்படை காவல் வைத்தார். அப்படி ஐயன் அரப்படை காவல் வைத்து இந்த அழகான இந்த உத்தரகண்டாபுரி பட்டினத்தில் அந்த இரண்டாவது வாய்ப்புல ஐநாரப்படை காவல் வைத்தார். அப்படி ஐநாரப்படை காவல் வைத்து அம்பாலகப்பட்டவர் எங்கே வல்லாளகண்டல் அப்படி என்று அம்பாலகப்பட்டவர் கோட்டை தேடி போறார். இரண்டாவது கோட்டை தேடி எப்படி அந்த மதுரை வீரனை காவல் வைத்தார். மதுரை வீரன் அன்பார்ந்த பக்தகுடி பெருமக்களே, தேருக்கு முன்னாடி இருக்கும் பக்தர்கள் வழிவிட்டு இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பக்தர்கள் வழிவிட்டு இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேர் பகத்தை போவாம்பா, நீல சட்டையர் ஓடுவான், நீல சட்டையர் ஓடுவாப்பா, நீல சட்டையர் இருந்து ஓடுவாப்பா, ஏதோ ஒண்ணு தள்ளுப்பா கோச்சியாரி ஒண்ணு வெள்ள சட்டையர் கொஞ்சம் ஓடுவான், வெள்ள சட்டையர் ஓடுவான். அப்படியாக இருக்கக்கூடிய காலத்தில் எட்டாவது வாயிற்படியை விட்டு மூன்றாவது வாயிற்படியில அம்பாலகப்பட்டவள் அப்பா மகனே மதுரை வீரனை காவல் வைத்தாள். மதுரை வீரனை ஆமாங்க. அந்த மதுரை வீரன் அண்ணன் தம்பி 7 பேர்கள். யார் யாரு? மதுவடி வீரன், மதுரை வீரன், மஜான வீரன் அப்படி என்று சொல்லக்கூடிய அண்ணன் தம்பி 7 பேர்கள். இந்த மஜானத்துக்கு சொந்தக்காரர் வீரையன் தான். ஆமாங்க. அப்படிப்பட்ட வீரையனை மூன்றாவது கோட்டை வாயிற்படியில அம்பாலகப்பட்டவள் மகனே மதுரை வீரா அப்படி அண்ணனுடைய கோட்டையில இந்த மஜான வீரனுக்கு எதிர்ப்பாக அண்ணனும் இருக்க வேண்டும். அந்த வல்லாளகண்டனை அழிக்க வேண்டும். எங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்படி என்று காலி ஒருபுறமாகுவா அந்த மதுரை வீரர் காலி தன்னுடைய மகனாக இருக்கும்படியான ஆவாடராயன் அப்பா மகனே ஆவாடராயா இந்த கோட்டை வாயிற்படிக்கு உனக்கு சொந்தம். அப்பா மகனே
அழகுள்ள கண்மணியே, அழுக்குள்ள கண்மணியா, அழகுள்ள கண்மணியே. ஆமா ஆமா, அப்படிப்பட்ட அப்பா பாவாடனாயா இந்த கோட்டைக்கு உடுத்து நான் சொந்தம். ஆமா அப்பா நான் சின்னத்தின் பாலகனாச்சா எங்க அமைச்சிட்டு போற என்ன அப்பா மகனே மகனே உள்ளே சென்று வல்லாரகத்தினை அழிக்கக்கூடிய காலத்தில் என்று குரல் கொடுத்து இந்த கோட்டையை நீந்தான் அழிக்க வேண்டும். ஆமா, இந்த கொடியை நீந்தான் நாட்ட வேண்டும். அப்படியே எடுக்க வேண்டும். அதுக்காகத்தான் இந்த கொடி வச்சிருக்கிறாங்க. ஆமா, கொடி யாரு எடுப்பார் என்றால் ஆவாரராகத்தான் இந்த கொடி எடுப்பார். ஆமாங்க, அதனால வேண்டிதான் ஆமா ஆவார நாயராக பெற்றவர் இன்னும் சிறிது நேரத்திலே ஆமா கோட்டையை நாடி குதிரைகளை வர இருக்கின்றார். நான்காவது ஆயிரப்படியில இந்த தாயார் பிள்ளையுமாக நான்கு வயற்படிகள் தன்னுடைய பிள்ளைகளை காவல் வீரமா காலினி